சொல்லுங்க மாப்பிள்ள, நான் கட்டன் டேட்டாக பேசிட்டேன் மாப்பிள்ள. உங்கள் மணி விழா நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப நன்றி. இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்கள் மேலே எனக்கு சில கோபம், வருத்தம் இதெல்லாம் இருக்கு. நான் இல்லைங்கல, ஆனால் நான் நியாயமானவன், நியாயத்தை பேசுகிறவன். இந்த விஷயத்தில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு. நான் எடுத்து சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஈஸ்வரி சம்மதம் சொல்லிட்டாளா? இதில் அவ சம்மதம் என்ன இருக்கு மாப்பிள்ள? இத்தனை வருஷம் வாழ்ந்து பிள்ளைங்களை பற்றிருக்கா. பிள்ளைகளுக்காகவாச்சும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவகிட்ட போய் சம்மதமானு கேட்காதீங்க. நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, அவள் வருவா. அவள் மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணு பையன் எல்லாரும் சேர்ந்து நின்று நடத்துவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு மாப்பிள்ள. ஃபோனை வைக்கிறேன். என்னண்ணா? யாரு மாமா, என்ன சொல்றாங்க? ஈஸ்வரியோட அப்பாடா, அவர் தான் பேசினார். எப்பா உங்க அண்ணி ஈஸ்வரி ஒத்துக்கிட்டாலாம். சந்தோஷம், சந்தோஷம். எப்பா மாமா, சரியான ஆள் மாமா நீரு. அவரை வச்சு பேசி காரியத்தை முடிச்சிட்டேற. சாணக்கியரா இருக்கேற. திட்டம் போட்டு கட்டம் கட்டி முடிச்சிட்டேரு மாமா. இனி ஆதி குணசேகரன் வீடு திருவிழா கூடமா மாறப்போகுது மாமா. பெரிய ஆளு மாமா நீரு. உங்க அப்பா பேசினது என்னால இன்னைக்கு கேட்க கூட முடியலக்கா. அவர்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்கணும் தான் இங்க நான் வந்து எனக்கு நின்னுச்சு. என்னக்கா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு? வாய்க்கு வந்த மேனிக்கு பேசிட்டு போறாரு. ஏக்கா அவருக்கு என்ன வந்துச்சுன்னு எனக்கு புரியலையே. மூத்தவர்னால நீங்க எவ்வளவு கஷ்டம் பார்த்திருப்பீங்க. ஏன் உங்க அம்மா சாவுக்கு அனுப்பாம படுத்தினாரு, அதெல்லாம் என்ன காத்தோட போச்சா? எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படிக்கா அவர் தம்பியை கல்யாணம் பண்ண நாங்களே அம்புட்டு அனுபவிச்சோம். அவரே கல்யாணம் பண்ண நீங்க எம்புட்டு அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் யோசிக்க வேணாம். அந்த மனுஷங்கிட்ட நெருங்கி பேச முடியாது. அவரு அந்த உறவை அடுத்த நிலை கொண்டு போற சூழ்நிலையிலே உங்களை வைக்கல. உறவே இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க. இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு போராடி இருப்பீங்க. உணர்ச்சி இல்லாத ஒரு ஜடமா உங்களை மாத்திருக்காருக்கா அவரு. எங்களுக்கு புரியுது உங்க வலி. ஐயோ இந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது, கேட்டு கூட கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் பெத்தவர் அவருக்கு அது புரியல. முட்டாள்தனமா பேசிட்டு போறாரு. சாரிக்கா, நான் அவர் அப்படி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன் அவரே எம்புட்டு தடவை சண்டை போட்டிருக்காரு. எவ்வளோ விஷயத்துக்கு சண்டை போட்டிருப்பாரு. விடா அப்படியே சண்டை போடல. அவர் கௌரவம், அவர் சுயமரியாதைக்கும் உன்னை வந்துடக்கூடாது. எப்படி பந்தாடினாங்க உங்களை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. நாமளே நினைப்போம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு. அப்ப அவரோட சுயமரியாதை கௌரவத்துக்கு ஒண்ணு நடக்குது, அதை உடைச்சு விடுறவர்னா அவரு அப்பா கெட்டவர். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம்னா அது சும்மா இல்ல. எப்படிக்கா, எப்படி அப்படி யோசிக்க முடியும்? இன்னொன்னுக்கா, இந்த தர்சன் பையன் இருக்கான்ல, அவனாவது 2 கெட்டான் வயசு. இந்த காசு லவ் எதையோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கான். வாழ்க்கைனா என்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்டயாவது டேய் தம்பி இது தப்புடா அப்படின்னு சொல்லலாம். இல்ல விழுந்து எழுந்து வாடா உனக்கு புரியும் அப்படின்னு தட்டி கொடுத்து புரிய வைக்கலாம். இவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மனுஷன் பைத்தியக்காரத்தனமா எப்படி இந்த மணி விழாவை நடத்தியே ஆவாராம் சவால் விடுறாரு. அதுவும் அவரே செலவு பண்ணுவாராம். என்ன அம்னீசியாவா உங்க அப்பாவுக்கு? இல்ல கேக்குறேங்கா, எப்படிக்கா எங்களாலே யோசிக்க முடியல. நீங்க மனசு ஒத்து போய் பக்கத்துல உட்கார்ந்து செய்யறதெல்லாம் எங்களாட்டே யோசி பார்க்க முடியல. எப்படி அவர் வந்து செய் இந்த வாழ்க்கைய பாரு அப்படின்னு எப்படிக்கா சொல்லிட்டு போறாரு அவரு? என்ன பேச்சு! மாறி வர மனுஷனை மன்னிக்கணுமா, இல்லனா ஊழ விட்டுட்டே ஓடணுமா? நான் ஊழ விட்டுட்டே ஓடுறேங்கிறேன். இவரோட வாழ்றதுக்கு அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம்க்கா. பேச்சான பேச்சு. உங்க அப்பாக்கு ஏதோ ஒரு விதமான வியாதி வந்திருக்குக்கா. அக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போறப்போ நாம நிறைய குணசேகரன்களை சந்திப்போம்னு அவர் ஜெயிலுக்கு போறப்போ சொல்லிட்டு போனார்ல, அதே மாதிரியே நாமளும் சந்திச்சோம். அது நமக்கு தெரியும்ல. இன்னொரு விஷயம் நம்ம மறந்துட்டோம்க்கா. நாம இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இந்த குணசேகரனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டிலேயே குணசேகரனை சந்திச்சிருக்கோம். அவங்க பேரு நாச்சியப்பன், சேதுராமன், ராமச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய பேரு.
என்ன நம்ம அப்பாக்கள் பேரையும் சேர்த்து சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஆமா, எங்க அப்பாவும் சில விஷயங்கள்ல குணசேகரன் மாதிரி தான். இதுதான் படிக்கணும், இந்த காலேஜ்ல தான் சேரணும், நான் சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிதான் என் வாழ்க்கையில எல்லா முடிவுகளையும் அவரே எடுத்தாரு. அதே மாதிரிதான் ஈஸ்வரி அக்காவோட அப்பா அவங்க வாழ்க்கையில முடிவெடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் நந்தினி அக்காவோட அப்பாவும் அவங்க வாழ்க்கையில ஈஸியா முடிவெடுத்திருக்காரு. அப்போ இந்த தன்மை பெரும்பாலான ஆண்கள்கிட்ட இருந்துட்டே இருக்குல்ல. வருங்காலத்துல கதிர்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்பவே கதிர்கிட்ட இருக்கு, ஞானம் மாமாட்ட இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. கரெக்டு தான். அதாவது நீ சொல்ற மாதிரி எங்க அப்பாவும் ஒரு விதத்துல குணசேகரன் தான் எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. உங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்னு சொன்னீல, எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. ரொம்ப பாச மலைய பொழிஞ்சிருவாரு. கண்ணு இதை செஞ்சிரு, கண்ணு இதை படிச்சிரு, கண்ணு இதை படிச்சு முடிச்சிரு, காலேஜ் முடிச்சிரு அப்படின்னு பாசத்தாலேயே அவருக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு செய்ய வச்சிருவாரு. எங்க அப்பா இதை முடிச்சிட்டேன்னு வை, ஜாலியா இருக்கலாம். எங்க அப்பா சொன்னது நானும் அப்பாடி காலேஜ் முடிச்சுட்டு ஜாலியா இருக்க போறேன்னு நினைச்சேன். நல்லா சம்பாதிக்க போறேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறேன்னு இருந்தேன். கல்யாணம்னு ஒண்ணு. ஆனா அப்ப பாசமாலாம் பேசல. அப்ப அவர் முகத்தை பார்த்துட்டேன். வம்படியா நீ கல்யாணம் பண்ணு, இதுக்கு மேல என்ன வாழ்க்கை கிடைச்சிரும் உனக்குன்னு. ஓ தள்ளி விட்டாருன்னு. கரெக்டு தான் ஜெனி நீ சொன்னது. எல்லா இடத்துலயும் குணசேகரன் இருக்காங்க. இங்கெல்லாம் உங்க அப்பாரை பத்தி சொல்றீங்க. எனக்கு கல்யாண வயசு வரையில எங்க அப்பா உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு. இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு தெரியல. ஆனா எங்க அம்மா விடலையே. எங்க அம்மா அந்த வேலையை பார்த்துச்சு. குணசேகரனா அது மாறுச்சு. என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, உனக்கு தெரியல. அதான் இவரு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடந்தாரு. அவரைய பார்க்க இவர் அண்ணன் வருவாரு. எங்க அம்மா அப்ப நர்ஸு. நான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். இந்தா எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க அப்படி இப்படி வருவேன் ஆஸ்பத்திரிக்கு. அப்போ குணசேகரன் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த பிள்ளைய முடிச்சுக்கிறலாமா என் தம்பிக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்கள் அம்மா அத்தோட அவங்க எப்பேற்பட்ட குடும்பம் உன்னைய பார்த்துருக்காங்க, அவங்களே ஓகேங்கிறாங்க. உனக்கு என்ன? என்னையெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கவே. அப்படியே இங்கிட்ட இருந்து தாவி ஒரு சொர்க்கத்துக்கு போறோங்கிற மாதிரி என்னென்னவோ பேச்சு. யோசிக்கவே இல்லை எங்க அம்மா. படிப்பெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கனவு கண்டு பணக்கார வீடு வசதியா வாழுவ, இனி வாழ்க்கை பூரா உனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. உன் பிள்ளைகளை வளர்க்கறது, பாக்குறது, படிக்க வைக்கிறது எதுவுமே. நம்ம நிலைமை எப்படி இருக்கு இப்ப? உங்க அப்பாவெல்லாம் செஞ்ச வேலையே எங்க அம்மா செஞ்சு முடிச்சிருச்சு. நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனா போய் தப்பிக்கிறோன்னு நினைச்சு இன்னொரு கிணத்துல குதிச்சிருச்சு, குதிக்க விட்டுருச்சு. ஆனா ஒத்துக்காது சொன்னா. அது பார்த்ததுங்கிற ஒரே காரணத்தினால இப்பவும் அப்படியே இரு. அவங்கதான் கரெக்ட். எங்க அம்மா ஐடியா, ஒரு வேலையா சொன்னா 2 வேலையை செய், நல்லா வச்சுக்கிருவாங்க. என்னென்னவோ சொல்லும். நானும் எல்லாம் தான் செஞ்சேன்.